லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். கொலுல பாட்டு பாடுறது வழக்கம் தானே, இன்னைக்கு நீ பாடு. ஆமா, நீ பாடுங்க, ஜாலியா இருக்கும். சரி அத்தை. ஓ, அவ சொன்னாதான் கேப்பியா? நல்ல பொண்ணுதான். சரி சரி, வேலையை பாருங்க. சரி, நீ வேலையை பார்க்கலாமா? பிரீத்தி, நீ போட்டோ எல்லாம் தொடச்சிட்டு ஆணையில மாட்டிடு, நான் விளக்கு துடைக்கிறேன். சரி அண்ணி. அண்ணி. சொல்லு பிரீத்தி. நீங்க விளக்க கழுவும் போது அண்ணனும் உங்க கூட வந்து விளக்க கழுவுனாரு. என்ன அண்ணி, ரொமான்ஸா? வேலையை பாரு பிரீத்தி. நடக்கட்டும் நடக்கட்டும். இதுல இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எழுதியிருக்க. நானும் நீயும் 3 மாசத்துல பிரிய போறோம். நான் நினைச்சா வீட்டுல இருந்தபடியே உன்னை வெளியில அனுப்பியிருக்க முடியும். ஆனா அதை நான் ஏன் தெரியுமா செய்யல? உன்னை என் பொண்டாட்டியாவே பார்க்கல, என் வீட்டு வேலைக்காரியா பாக்குறேன். அதுவும் சம்பளம் இல்லாத வேலைக்காரியா. நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா எனக்கு இந்த ஆர்டர் கிடைச்சிருக்காது. அதனால நான் உனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த ஆர்டர் மூலமா எனக்கு கிடைக்க போற பேமெண்ட்ல பாதி பணம் உனக்கு தான். எங்க போனாலுங்க இவளுங்க? ரூம்லயும் பார்த்தாச்சு, பின்னாடியும் பார்த்தாச்சு. ஒருவேளை கிச்சன்ல இருப்பாளுங்களோ? ஓ, இங்க இருக்காளுங்களா? ராகினி. அம்மா, தரித்திரம் வந்துருச்சு, வா நம்ம அந்த பக்கம் போலாம். ராகினி, போகாத ராகினி, நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுட்டு போ. இது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் ராகினி. என் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயமா? என்ன சொல்றீங்க? ஆமா, உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம்தான். நான் சொல்றத கேளு. கம்பெனிக்கு புது மிஷினரி எல்லாம் வாங்கணுமாம். மிஷினரி எல்லாம் வாங்குறதுக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படும். நீங்க தான் அதை எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். ஓ, அதுக்கு என்ன, ஏற்பாடு பண்ணிரலாமே. சரி மாமி. அத்தை மேடிக்கு 50 லட்சம் பணம் தரேன்னு சொன்னாங்களா? ஆமா, மேடி கம்பெனிக்கு மிஷின் வாங்கணும்னு சொல்லி கல்பனா சம்பந்தி கிட்ட பணம் கேட்க அவங்களும் தரேன்னு சொல்லிட்டாங்க. அதுவும் யார் பணத்தை? உன் புருஷனுக்கு பங்கு இருக்கிற இந்த சொத்துல இருந்து எடுத்து தரதா சொல்லியிருக்காங்க. மேடிய பத்தி உனக்கு நான் சொல்லி தெரிய தேவையில்ல. அவனை நம்பி 5 ரூபாய் கொடுத்தாலே அது திரும்ப வராது. 50 லட்சம்னா யோசிச்சுக்கோ. கல்பனா சம்பந்தி மேடிக்கு கொடுக்க போற 50 லட்சம் ரூபாய் பணம் ஆத்துல தூக்கி வீசுறதுக்கு சமம். இத நீ உடனே போய் கேட்டு கல்பனா சம்பந்திய மேடிக்கு பணம் கொடுக்க விடாம தடுக்கணும். இல்லன்னா அவ்வளவுதான். மேடி இன்னும் 1 மாசம் கழிச்சு கல்பனா சம்பந்தி கிட்ட வந்து, அம்மா நீ கொடுத்த பணம் எல்லாம் எனக்கு லாஸ் ஆயிடுச்சு, நான் பொம்மை கம்பெனிக்கு பதிலா பஞ்சு கம்பெனி வைக்க போறேன், அதுக்கு 1 கோடி தேவைன்னு கேட்டு வாங்கிட்டு போய் அந்த பணத்தையும் காலி பண்ணிடுவான். அப்புறம் அப்படியே கல்பனா சம்பந்தி
கொஞ்சம் கொஞ்சமா இந்த சொத்து மொத்தத்தையும் புள்ள பாசத்துல மேடிக்கு கொடுத்துருவாங்க. நீ பார்த்து கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ. ஏற்கனவே நீ ஸ்வேதா கிட்ட இந்த வீட்டோட மூத்த மருமகன்ற உரிமையை இழந்துட்ட. இப்ப மேடி கிட்ட உன் புருஷ சொத்தையும் இழந்துராத ராகினி. சுத்தம். நீ சூதானமா இல்லனா இந்த வீட்ல உன் சொத்து உரிமை எல்லாமே காலி. அப்புறம் நீ உன் சொத்தெல்லாம் இழந்த அன்னக்காவடி ஆயிடுவ. அம்மா ராகினிய நல்லாவே ஏத்தி விடுது. மேடிக்கு ஏன் பிசினஸ்க்கு பணம் கொடுக்குறீங்கன்னு நானே போய் கல்பனா அம்மா கிட்ட கேட்டுருவேன். ஆனா நான் கேட்டா கல்பனா சம்பந்தி அத காது கொடுத்து கேட்பாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. கேட்க வேண்டிய ஆள் கேட்டாதா சரியான பதில் கிடைக்கும். அதான் உங்ககிட்ட வந்து சொல்றேன். ராகினி, இந்த விஷயத்த நம்ம சும்மா விடக்கூடாது. வா, சம்பந்தி கிட்ட போய் என்னன்னு கேப்போம். ச்சே, இது வேற. போ 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 போ. அம்மா செம்மையா கொளுத்தி போட்ட. இனி தக தகன்னு இந்த வீடே பத்தி எரிய போது பாரு. ராகினியை இன்னைக்கு கொலு வைக்க சொல்லி கல்பனா அம்மா சொன்னாங்கல்ல. இன்னைக்கு கொலு பூஜையே நடக்க போறதில்ல. அதுக்கு பதிலா இந்த குடும்பத்துக்குள்ள சண்டை வந்து இந்த வீடே ரெண்டாக போகுது. சரியா சொன்னம்மா. அந்த ராகினியும் அவங்க அம்மாவும் போற வேகத்துக்கு அவங்க கண்டிப்பா கல்பனா ஆண்டிக்கிட்ட சண்டை போட்டு மேடிக்கு 50 லட்சம் பணத்தை கொடுக்காம தடுத்துருவாங்க. மேடிக்கு பணம் கிடைக்கலன்னா ஸ்வேதா கஷ்டப்பட்டு மேடிக்கு எடுத்து கொடுத்த ஆர்டரை மேடி முடிச்சு கொடுக்கவே முடியாது. அதோட மேடியோட பிசினஸ் வாழ்க்கை க்ளோஸ். மேடி பழையபடி வேலை இல்லாம இந்த வீட்ல ஒரு மூலையில கிடப்பான். அதுக்கப்புறம் ராகினிய வச்சு பிரச்சனை பண்ணி ஸ்வேதா கிட்ட இருந்து இந்த வீட்டோட உரிமையெல்லாம் பறிச்சு ஸ்வேதாவை இந்த வீட்டை விட்டே விரட்டி அடிச்சிடலாம். ஸ்வேதா, உன் பொம்மை உடைஞ்சா மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் வாழ்க்கையே உடைய போகுது. ஃப்ளோர் மேட் நம்ம ரூம்ல ஒன்னு இருந்துச்சே. பொம்மைக்கு என்ன ஆச்சு? யார் இந்த பொம்மை இப்படி பிச்சு போட்டது? இந்த பாசல் இருக்கிற எல்லா பொம்மையும் கொலுவில் அடுக்கி எல்லா பொம்மைக்கும் நடுவில் நம்ம ஸ்வேதா பொம்மையும் வச்சிருவோம். ஸ்வேதா அதை பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவா. அந்த ஹாப்பி மூட்ல ஸ்வேதா இருக்கும்போதே எப்படியாவது அவளை சமாதானப்படுத்த வேண்டியதுதான்.
ஹே ஸ்வேதா, என்ன நடந்தது? எப்படி உன் பொம்மை இந்த மாதிரி பிஞ்சுது? தெரியல. நான் இந்த ரூமுக்கு வந்தப்பவே இந்த பொம்மை இப்படி பிஞ்சுதான் கிடந்தது. யாரோ என் மேல இருக்கிற கோபத்துல என் பொம்மையை பிச்சுட்டாங்க. இந்த வீட்ல எனக்கு இருக்கிற ஒரே உறவு இந்த பொம்மை மட்டும் தானே நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ அதுவும் என்னை விட்டுட்டு போயிடுச்சு. எனக்கு பிடிச்சவங்க எல்லாம் ஏன் தான் என்னை விட்டு இப்படி விலகி விலகி போறாங்களோ தெரியல. ஸ்வேதா, அழாத ஸ்வேதா, அழாத ஸ்வேதா. இந்த பொம்மைய வச்சு ஸ்வேதாவை எப்படியாவது சமாதானப்படுத்தலான்னு வந்தா இப்படி அடிச்ச. யார் இந்த பொம்மையை உடைச்சிருப்பா? இப்படி பண்றாங்களே. ச்சே, என்ன பண்ணலாம்? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க உன் மாமியாரு? அவங்க எது பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? இத சும்மா விடக்கூடாது. நீ அப்படி விட்டா அந்த கண்மணி சொன்ன மாதிரி இந்த வீட்ல உனக்கு இருக்கிற உரிமை சொத்து எல்லாம் போய் அப்புறம் நீ நடுத்தரில தான் நிக்கணும். அந்த ஸ்வேதாக்கும் மேடிக்கும் எதையுமே விட்டு கொடுத்துறாத. அதனால எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நாம பாத்துக்கலாம். நான் உன் கூட இருக்கேன். வாமா, இந்த குடும்பம் அடிச்சிட்டு நாறத பார்த்து ரசிக்கலாம். ரெண்டு சகனிங்களும் சேர்ந்து கொளுத்தி போட்டுருச்சிங்க. இன்னைக்கு இந்த வீடு எப்படி பத்திக்கிட்டு எரிய போதோ தெரியலையே. ஸ்வேதா, நீ ஆசாசியா வாங்கின பொம்மை இப்படி பீஸ் பீஸா அடிச்ச. இந்த உடைச்சு போன பொம்மையையும் உன்னோட மனசையும் நான் சரி பண்ற ஸ்வேதா. என்ன ராகினி? அத்தை, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு, என்ன விஷயம்? நீங்க மேடிக்கு 50 லட்சம் பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்களா?
ஆமா, மேடி புதுசா ஒரு ஆர்டர் எடுத்திருக்கான்ல, அது நல்லபடியா முடிச்சு கொடுக்க கம்பெனிக்கு சில மிஷினுங்களாம் வாங்க வேண்டியது இருக்கான். அதுக்கு 50 லட்ச ரூபா பணம் தேவைப்படுதுன்னு சொன்னான். நாளைக்கு நான் அதை கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கேன். அத்தை, நான் சொல்றேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. மேடிய பத்தி உங்களுக்கே தெரியும். அவனுக்கு வீட்டை விட்டு வெளியே போனா திரும்ப சரியா வீட்டுக்கு வரதுக்கு கூட தெரியாது. அவனை நம்பி நீங்க 50 லட்சம் பணம் கொடுக்கறது எனக்கு சரியா படல. மா, பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ராகினி, என்ன பேசிட்டு இருக்க நீ? மேடி குணமாகறதுக்கு முன்னாடி உள்ள பிரச்சனையெல்லாம் பேசிட்டு இருக்க. இப்பதான் உனக்கு குணமாயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன? அத்தை, ஒட்டு போட்ட பானையெல்லாம் நல்ல பானையா ஆயிடாது. மேடி குணம் ஆயிருக்கலாம், ஆனா அதுக்காக ஒரு கம்பெனி எடுத்து நடத்துற அளவுக்குலாம் மேடிக்கு டேலண்ட் இருக்கிறதா எனக்கு தோணவே இல்ல. நீங்க டாய் கம்பெனி எடுத்து நடத்த சொல்லி மேடிக்கு பொறுப்பா கொடுத்ததே எனக்கும் பிரகாஷுக்கும் சுத்தமா பிடிக்கல. சரி, ஆல்ரெடி லாஸ்ல போற கம்பெனி தானே, மேடி ஏதோ பண்ணிக்கிட்டோன்னு நாங்க பேசாம இருந்தோம். ஆனா இப்போ அந்த கம்பெனிக்கு போய் 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீங்க மேடிக்கு பணம் தரேன்னு சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்டயோ பிரகாஷ் கிட்டயோ ஒரு வார்த்தை கேட்டுட்டு முடிவு எடுத்துக்கணும் அத்தை. ராகினி செம்ம பாயிண்டா பேசுறாமா. இத பார், நீ எதுவும் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க ராகினி. மேடி ஏன் பையன், அவனுக்கு தேவையானதை பண்ணி அவன் வாழ்க்கைய செட்டில் பண்ண வேண்டியது என்னோட கடமை. என் பையன் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லி பணம் என்கிட்ட கேக்குறான், நான் கொடுக்கறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு இருக்கு அத்தை, தப்பு இருக்கு. உங்களுக்கு மேடி மேல இருக்கிற பாசத்துல நீங்க பண்ற தப்பு என்னன்னே உங்களுக்கு புரியல. ராகினி கல்பனாமாவை வெறுப்பேத்துற மாதிரியே பேசுறா. கண்டிப்பா இந்த வீட்ல பெரிய சண்டை இருக்கு. நீங்க மேடிக்கு பணம் கொடுக்க கூடாது அத்தை. இங்க பார், இன்னைக்கு நவராத்திரி கொலு வைக்க போறோம், பூஜையும் இருக்கு. இந்த நேரத்துல இத பத்தி நம்ம பேச வேண்டாம். எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். அது இல்ல அத்தை, நான் சொல்றது. நாளைக்கு பேசிக்கலாம்னு சொல்லிட்டேன்ல. போ ராகினி, போ. வா போலாம். வாங்க வாங்க வாங்க. என்ன கண்மணி, இன்னைக்கு பிரச்சனை பெருசாகி வீடே ரெண்டாக போகுதுன்னு சொன்ன. ஆனா அந்த கல்பனாமா சிம்பிளா இத பத்தி நாளைக்கு பேசிக்கலாம்னு சொல்லி ராகினி ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுதான் பாட்டி எனக்கும் புரியல. ராகினி பேசின பேச்சுக்கு கல்பனா ஆண்டிக்கு கண்டிப்பா கோவம் வந்திருக்கணும். ஆனா அவங்க கோவப்படாம ராகினி கிட்ட பேசி அனுப்பிட்டாங்க. விடு பூமிகா, இன்னைக்கு நடக்கிற இந்த சண்டை நாளைக்கு நடக்க போகுது, அவ்வளவுதானே, பாத்துக்கலாம். வாங்க. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. அவ்வளவுதான், நான் ரெடி. நான் ரெடி. என்ன இதுங்க ரெண்டும் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்குங்க. சரி, இதுங்க எதுக்கு உம்முன்னு இருந்தா நமக்கு என்ன? கண்மணி, ஸ்வேதா இன்னைக்கு நிறைய பலகாரம் பண்ணால, அதெல்லாம் கொலு முடிஞ்சதுமே சாப்பிட கொடுப்பால. மா,
எனக்கு வர கோவத்துக்கு உன்னை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொல்ல போறேன் பாரு. இருடி இருடி இருடி, என்ன கொன்னுடாத, நான் பாவம் இல்ல. அம்மா டென்ஷன் ஆகாதம்மா. நமக்கு இருக்கிற கோவத்தை விட பல மடங்கு கோவத்துல இப்போ ராகினியும் அவ அம்மாவும் இருப்பாங்க. அந்த கோவத்தை நமக்கு சாதகமா பயன்படுத்தி நம்ம நினைச்சதை சாதிச்சிடலாமா?